எதை தவறுன்னு இந்த சமுதாயம் கருதுதோ அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. இதுக்கெல்லாம் வழிகாட்டி தான் நம்ம குருக்கள், நம்ம கடவுள்கள், நம்ம சுவாமி. இவர் தான் வழிகாட்டி. அழகான வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் அது நிம்மதியும் அமைதியும் ஆன்மீகம் நல்லெண்ணங்களும் உணர்ச்சிகரமான உணர்வுபூர்வமான மேன்மையான எண்ணங்கள் தான் நம்மளை மேன்மைப்படுத்தும். எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்க்கை, நீங்கள் மேலே இருப்பீங்க, ரொம்ப மேலே இருப்பீங்க. எதிர்பார்ப்பு அதை மனதை கட்டுப்படுத்தணும். மனதை கட்டுப்படுத்துகிறது தான் ஆன்மீகம், அதுதான் அமைதியான வாழ்க்கை. ஜோதியை நீங்கள் கண்ணை மூடி அப்படியே கண்ணை மூடினீங்கன்னா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு புற சத்தங்களை கேட்கணும். இது நான் சொல்லல, யோகிகள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அகச் சத்தங்களை கேட்கணும். அதுக்கப்புறம் புருவத்து நடுவில் அந்த ஜோதியை கொண்டு வரணும். அதோடு நீங்கள் மென்மையாக 20 நிமிடம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய மூளையின் செயல், நரம்புகள், இரத்த ஓட்டம் எல்லாமே சீர்படும். அப்போ எல்லாமே சீர்ந்ததுன்னா என்ன ஆகும்? அறிவு மேம்படும். அறிவை விட ஒரு பெரிய விஷயம் இங்கே இருக்கா? கிடையவே கிடையாது. அறிவை விட ஒரு பெரிய விஷயம் இல்லை.